ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கொரோனா ஆணைக்கேற்ப நாங்கள் வாக்களிப்போம் நியாயம் அப்படி பேசுறது. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வருவாரு. நாள் பூரா பல வருஷங்களா எதிர்த்து நிற்பீங்க. அம்மா இருக்கும் பொழுது பக்கத்தில் அமர வைத்து அழகு பார்த்தாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், எல்லா தகுதியும் படைத்த ஓபிஎஸ் அவர்களை பின்னாலே தள்ளி இதுதான் உங்களுக்கு கொடுத்த அவர்கள் பதில். உள்ள வந்துட்டா ஏதோ மாவீரன் அலெக்சாண்டர் வந்த மாதிரி நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. மறைந்த மாவீரன் மக்களால் புகழப்பட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராக விளங்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கின்ற கூட்டம். அன்னைக்கும் அவருடைய மறைவன்னைக்கும் கடைசி வரைக்கும் நான் இருந்தேன். ஓபிஎஸ் அண்ணனோட தமிழிசை அவர்கள் முன்னாள் கவர்னர் இருந்தார். அது முடிகின்ற வரை அங்கே தான் இருந்தோம். ஆனால் இன்றையும் அந்த எழுச்சி குறையாமல் அந்த தொண்டர்களையும் மற்றவர்களையும் இங்கே நான் காண முடிகிறது. அருமைக்குரிய கேப்டனுடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாளான இன்று நேரடியாக வந்து எனது வாழ்த்துக்களை கூறி எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தோம். அவர்கள் மேலும் மேலும் கேப்டன் கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஒரு உயரமான டால் லீடராக அவர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை இங்கே நேரடியாக சென்று தெரிவித்து வந்திருக்கிறேன். இதுதான் இப்பொழுது இங்கே நடந்தது, உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது இப்போ இந்த அரசியலுக்கு போவோம். நான் அவர்களை வாழ்த்தினேன், அதை அப்படியே விட்டுருவோம். அந்த பாலிடிக்ஸ் இங்கே வேண்டாம். இங்கே நான் எனது நண்பர்கள் கேட்டதால் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் அன்போடு நினைவு கூறுகிறேன். ஒரு சட்டத்தில் இல்லை, சட்டசபை மரபில் இல்லை. ஆகவே உதயகுமாருக்காக ஒரு பதவியை உருவாக்க முடியாது. சட்டசபை அலுவல்களை கெடுக்கிறீர்கள். காலையிலே உட்காந்துட்டு கெலடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிக தெளிவாக சபாநாயகர் ஒரு முறை அல்ல 3-4 முறை இந்த எதிர்க்கட்சி தலைவரிடம் துணைத் தலைவர் பதவி இல்லை, அந்த துணைத் தலைவர் பதவி சட்டத்தில் இல்லாத ஒன்று, அதை உருவாக்க முயன்றால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது பல தடவை பார்த்தோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் தூக்கி பின்னாடி போட்டு ஓபிஎஸ் உதயகுமாரை முன்னாடி வரணும் அப்படின்னு சட்டத்தில் இல்லை என்று சொன்னார்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப வேண்டியவர் எனக்கு சபாநாயகர், எல்லா டிபேட்லையும் கூட உட்கார வேணாம் நம்ம டிவிலாம். அவர் திடீர்னு நான் பார்க்குறேன், அவர் உட்காந்து நியாயமாக நடந்துக்க வேண்டியவர் முதலமைச்சர் கோரிக்கைக்கு ஏற்ப நான் வேறு வழி இல்லாமல் துணைத் தலைவராக உதயகுமாரை நியமனம் செய்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் முன்னாடி உட்காந்துட்டார். யாரு? உதயகுமார் அனுமதிக்கப்படலாம், அவரை நான் முன்னாடி அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உதயகுமார் ஃப்ரண்ட் வரிசைக்கு வந்துட்டார். துணைத் தலைவர் பதவியே கிடையாது, இல்லை என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக சட்டத்தில் இல்லை என்று சொன்னவர் தான் சபாநாயகர். நியாயமாக நடந்து கொள்ள வேண்டியவர் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயகுமாரை கூட்டு முன்னாடி உட்கார வச்சு பல வருடங்களாக முதலமைச்சராக இருந்தவர், 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அம்மா இருக்கும் பொழுது பக்கத்தில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், எல்லா தகுதியும் படைத்த ஓபிஎஸ் அவர்களை பின்னாலே தள்ளி உதயகுமாரை முன்னாலே உட்கார வைத்தது இந்த அரசு தான். நான் எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல கொள்கைகளுக்கு ஆதரவாக பேசுகிறவன். ஆனால் வருத்தப்பட்டு சொல்லுகிறேன், அன்றைய தினம் நீங்கள் செய்த தவறுதான். இன்றைய தினம் அதே உதயகுமாரும் அதே எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து கொஞ்ச நேரமாவது உங்களை அந்த சீட்டிலிருந்து எழுப்பி வெளியில் அனுப்புகிற நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். இதுதான் உங்களுக்கு கொடுத்த அவர்கள் பதில். ஆகவே அவர் நன்றி இல்லாதவர், விசுவாசம் இல்லாதவர் என்பது உங்களுக்கு தெரியும்.
தெரிஞ்சு என்ன பண்ணீங்க, அந்த தப்பை பண்ணீங்க. சட்டத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து உள்ள புகுத்தி உதயகுமாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு தவறை செய்தீர்கள். அந்த தவறினுடைய பின்னணி தான், விளைவு தான் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு. நம்பிக்கையில்லா தீர்மானம். யாரை அமர வைத்தீர்களோ அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். இன்னும் ஓப்பனாக பிரஸுக்கு கொண்ட ஒரு விஷயத்தை உடைச்சிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவர் வர வேண்டும் உள்ளே. அது தவறோ நியாயமோ, அரசு நிகழ்ச்சி இல்லை சட்டசபை அலுவலர்கள் எது இருந்தாலும் முதலமைச்சர் விரும்புகிறார் என்று நினைக்கிறேன். ஆகவே அவர் உள்ளே வந்துட்டால் ஏதோ மாவீரன் அலெக்சாண்டர் வந்த மாதிரி நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. ஆகவே அது நீங்கள் அவர் முதுகிலே குத்துபவர் என்று தெரிந்தும் தனிப்பட்ட முறையிலே தேவையில்லாமல் இந்த மரியாதையை கொடுத்து சட்டத்தில் இல்லாததை செய்ததனுடைய விளைவுதான் நேற்றைய தினம் தேவையில்லாமல் இந்த சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதில் எங்கள் அண்ணன் நேற்று புதுசாக ஓபிஎஸ் அண்ணன் அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொறடா ஆணைக்கேற்ப நாங்கள் வாக்களித்தோன்றாரு. நியாயம் அப்படி பேசுறது? எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வருவார். நாள் பூரா பல வருஷங்களாக எதிர்த்து நிற்பீங்க. எங்களையெல்லாம் கூட சேர்த்துட்டு எல்லாம் பண்ணீங்க. இப்போ கொறடா உத்தரவுன்றீங்க. அப்போ ஏன் போய் அங்கே நின்னீங்க எம்பிக்கு? அப்போ ராமநாதபுரத்தில் அப்போ கொறடா உத்தரவு போடலையோ? அப்போ ரெட்டையில சின்னத்தை எதிர்த்து நிற்கிறப்போ அந்த சட்டமாகாது. இது யாருங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறா பக்கத்தில் இருந்து? எனக்கு தெரியல. அப்பயே பெரிய தப்பு தானே. இப்போ நீங்கள் பண்ணால் அது பெரிய தப்பு தானே. இப்போ ஓட்டு போட்டு உங்களை காப்பாற்றிக்கணும்னு நினச்சி ஐடியா கொடுக்குறது யார்? ஏற்கனவே நீங்கள் எதிர்த்து நின்று அதை இழந்துட்டீங்க. அதுதான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்ட்டில் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். ஸோ அங்கே ஒரு தவறை பண்ணிட்டு வந்து கொறடா சொன்ன உத்தரவின் பேரில் அது எடப்பாடி தான் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. உங்களை கூப்பிடவே இல்லையா? எந்த கொறடா பொதுவாக சொன்னால் அதை ஏற்றுட்டு உள்ளே போகிறீங்க. கூட இருக்கவங்க என்னங்க நினைப்பாங்க? மாறி மாறி எப்படி வேணாலும் செயல்படுவீங்களான்னு நீங்கள். ஆகவே மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடும். நிலைப்பாட்டில் ஒரு சேஞ்சஸ் வந்துடும். அது சரியாக வராது என்பதை எனது அண்ணன் ஓபிஎஸ்க்கும் சொல்லிட்டேன். இனிமேல் சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தேவையில்லாத செயல்களை எனது அன்னார் நண்பர் சபாநாயகர் அப்பாவு செய்வாரே ஆனால் இப்படித்தான் உங்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வந்து கொண்டே இருக்கும். முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையனுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட அந்த கருத்து மோதலை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக தனிச்சு செயல்படுறாரு. ஒன்றும் நடக்காதுங்க. இல்லை, கருத்து மோதல் அங்கே ஃபஸ்ட்டு அவர் அம்மா படம் இல்லை ஸ்டேஜில், தலைவர் படம் இல்லை ஸ்டேஜில், அத்தி கடவு அவிநாசி திட்டத்தை கையில் எடுத்தார். மிக நியாயமான ஒன்று. ஒவ்வொரு தொண்டரும் நானும் கஜா ஆனந்தி அத்தனை பேரும் ஆகட்டும் துடிப்போடு அண்ணன் கையில் எடுத்திருக்காருன்னு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். உடனே நிலைப்பாட்டை மாற்றி என்னாலெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் வராதுங்க, பிளவு வராதுங்கன்ற மாதிரி பேச ஆரம்பித்தார். அவரால் ஒன்றும் வராது. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. என்ன மாதிரி அவருக்கு வேண்டியவரும் அவரை மாதிரி எனக்கு வேண்டியவரும் யாரும் இருக்க முடியாது. செங்கோட்டையன் அவரால் ஒன்றும் நடக்காது. அதை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தினம் டிவியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. எதிர்த்தெல்லாம் அவர் நிற்கவே மாட்டார். இன்னொரு செய்தியும் உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன். எப்படியாவது செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்கான முடிவோடு, அட்லீஸ்ட் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பழனிசாமி, எடப்பாடி. அதில் எந்த மாற்று கருத்தில் எனக்கு நல்லா தெரியும். நேற்று நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் போய் யாரும் என்ன அவருக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அது காரணம் புகழேந்தியை பிடிக்கல, புகழேந்தி எடுத்துட்டாரு. அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் எடுத்து நான் ஒத்துக்கல. அப்புறம் ஓபிஎஸ் பிடிக்கல, ஓபிஎஸ் எடுத்துட்டாரு. இல்லை, இவர் மோடியவே அதிமுக கூட்டணியில் பிஜேபி அலைன்ஸ்ல இல்லை. ஆனா மோடி சிறந்த பிரதமர்னு ஒரு பொது மேடையில பேசுறாரு. ஆனா அவர் மீது இது நடவடிக்கை எடுப்பாரு. அது காரணம் இல்லை. ஏன்னா இவரும் மோடி பின்னணியில தான், அந்த ஸ்கிரீன்ல தான் இருக்காரு. அவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நான் தெளிவாகவே ரொம்ப நாளா கேட்குறேன். ஓபிஎஸ்ஸையும் இது முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணியையும் தங்கமணியும் சொல்லுங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? இது மாதிரி பிஜேபியோட எங்களுக்கு தொடர்பு இல்லை, கூட்டணி வேணான்னு 2 பேர்த்த சொல்லுங்க. அது அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு நியாயமாக தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும். திரு வாசனுக்கு கொடுத்தீர்கள், அழகு பார்த்தீர்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸு கொடுத்தீர்கள், அழகு பார்த்தீர்கள். ஆகவே யாரும் கூட்டணிக்கு வராத நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற தலைவர், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் ஆதரவு அளித்து உங்களது மரியாதையை காப்பாற்றியிருக்கிறார். ஒரு சீட்டை வீண் பண்ணீங்க. 5 வருஷம் கேபி முனுசாமி வின் பண்ணார். ஆகவே எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் கேப்டன் கட்சிக்கு கொடுப்பது மூலியமாக அவர்கள் நல் மதிப்பை பெற முடியும், அந்த தொண்டர்களுடைய ஆதரவை பெற முடியும்.
ஆகவே இங்கே ஏமாற்ற நினைக்காதீர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் மேடம் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து படிங்கன்னான்னு சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை அவர் என்ன பண்ணுறாரு சாமர்த்தியமா, அப்புறமா படிச்சுக்கிறேன், அப்புறமா படிக்கலாம், இதை வைங்க, இப்போ சீட்டை மாத்திரம் இந்த 5 சீட்டை அனௌன்ஸ் பண்ணலான்ட்டாரு. அப்பயே அவர் என்ன எண்ணத்தில் இருந்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றப்பட மாட்டார்கள். பாமக உள்ளெடுத்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக தேமுதிக வெளியில் அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சார்னா அது பெரிய துரோகமாக மாறும். அதனுடைய எதிரொலியை அவர் சம்பாதித்தார். இல்லை, முயல்கிறார், கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய எதிர்ப்பு பெருசாக இருக்கும். யாரும் கூட்டணியில் இல்லை. அப்புறம் இவங்களும் போயிட்டா கூட்டணி விட்டு அந்த கூட்டணி ரொம்ப கஷ்டப்பட்டு செங்கோட்டை நடக்கும். அந்த கூட்டணி கஷ்டப்பட்டு உள்ள தகராறு பண்ணுறவங்களோட கூட்டணி அமைக்கலாமே தவிர எந்த கட்சியும் எடப்பாடியை நாடி தேடி வராது, எந்த கூட்டணியும் அமையாது. இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் சொல்லுவேன். பாஜக கூட அவர் போவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதில் இல்லை, அதான் பின்னாடி இருந்து விரட்டிட்டு இருக்காங்களே. வேல்மணியும் தங்கமணியும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பின்னாடி இருந்து விரட்டிட்டு இருக்காங்க. இவரே போய் சரண்டரை காலில் விழுந்து பிஜேபி பக்கத்தில் நிற்கிற சீனை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். ஆமாம், கல்யாணத்துக்கு கொடுக்கலன்ற இல்லை, அதுதான் அவருக்கு அது இந்த கணக்கெல்லாம் கிடையாது. இந்த ராஜ்யசபா சீட்டு மற்ற கணக்கெல்லாம் இல்லை. அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கட்சி உதவியாக இருக்குன்னு பார்ப்பாரு. ஆனால் தேமுதிகவுக்கு பண்ணால் துரோகம் போயிடும், இருக்கிற செல்வாக்கு எடுத்துருவார். அதனால் தேமுதிகவுக்கு பண்ண மாட்டார்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இருக்கிறார்கள், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் தான் ரஜினிகாந்த் இருக்கேன். அன்னைக்கு இல்லை ஒன்றும் இல்லை, நான் திருமதி தீபா, இன்னைக்கு அவங்களுக்கு தான் போயஸ் தோட்டம் சொந்தம், லீகல் ஏரர். பட் அவர் ரஜினிகாந்த் கூப்பிட்டுருந்தோம், சூப்பர் ஸ்டார், உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் நிரூபிச்சிட்டார். அன்னைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அம்மாவுடைய நினைவலைகள்லாம் நேரடியாக பேசிகிட்டு இருந்தார். ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன்னா, அரசியல் பேச விரும்பலை, அந்த நேரத்தில் ஏதோ பேசிட்டு போயிட்டார். ஆனால் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிறார். யார் யார் அகம்பாவத்தின் உச்சியில் இருக்கிறார்கள், எப்படி கீழே இறக்குவது என்பதையெல்லாம் அவருக்கு தெரியும், புரியும். வேண்டிய நேரத்தில் அவரும் உதவலாம் என்று நினைக்கிறேன். அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் அவர் முன்னெடுக்கிறார். இல்லை, நான் அதில் அவர் கூப்பிடல, அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. பாவம், ஏன் ஒப்பிட மாட்டேன் அவர் போய். ஒரு நல்ல மனிதர். பிறந்த நாள் இனிமேல் தொடர்ந்து வருவார். அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு தொடர்ந்து வருவார். அழைத்தோம், வந்தார், திரும்பவும் அழைப்போம். யார்? இல்லை, நான் தான் இருக்கேன். ஜெய்சிட்டி பிரபாகரன் இருக்கார், கேசி பழனிசாமி, நாங்கள் தான் இருக்கிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.